இறுதி அறிக்கையில் சிபிஐ நீடில் ஆஃப் சஸ்பிஷன் இஸ் டுவர்ட்ஸ் தி டிஎம்கே கவர்மெண்ட் என்று சொன்னால் எப்படி ராஜீவ்காந்தி அசாசினேஷன் ரிப்போர்ட்ல ஜஸ்டிஸ் எம்சி ஜெயின் சொன்னாரோ நீடில் ஆஃப் சஸ்பிஷன் ஆஃப் கில்லிங் ராஜீவ் காந்தி இஸ் ஃப்ரம் டிஎம்கே சீஃப் எம் கருணாநிதி அண்ட் சந்திரசுவாமின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நீடில் ஆஃப் சஸ்பிஷன் இஸ் டுவர்ட்ஸ் தி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்? இதெல்லாம் ஒரு அதை தவிர இன்னொன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன். சிபிஐ தன்னுடைய எஃப்ஐஆர் போட போறாங்க, தங்களுடைய எஃப்ஐஆர். இது வரைக்கும் ஸ்டேட் எஃப்ஐஆர்ல தான் பண்றாங்க. எப்படிங்க அருண்? ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் who gave permission is also a complainant. How can he then file FIR? ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் ஆபீசரோ இந்த கொலை செய்யப்பட்ட ஹெல்த் ஆபீசர் யாராவது தான் பண்ணிருக்கணும். இவரே பண்ணிட்ட அவசர அவசரமா அந்த எஃப்ஐஆர் காமிக்கவே இல்லை. எஃப்ஐஆர் சிபிஐ வந்தப்பதான் எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தாங்க சிபிஐக்கு. பொதுமக்களிடம் என்ன பண்ணாங்கன்னு தெரியலையா? அப்போ தில்லுமுல்ல செஞ்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் சிபிஐ அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க, உங்களை யார் எஃப்ஐஆர் போட சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவசர அவசரமா ஏன் போட்டிருக்கீங்க? அதை தான் நாங்கள் பேஸ் பண்ணியிருக்கோம்னுட்டு அந்த ஜெகதீஷன் கமிஷன் போட்டாங்க. ஃப்ராட் அது. அதை சொல்ல போறாங்க. அதுல கண் துடைப்பு நாடகம் என்றெல்லாம் ஐ வாஷ்